வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். DM ஜெயரத்ன மற்றும் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க ஆகியோர் ஜனாதிபதியின் சிரேஷ்ட அரசியல் ஆலோசகர்களாக நியமனம். பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு தயார் இல்லை என அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. மீள்குடியேற்றம் நடந்துவிட்டது போன்ற மாயையை ஏற்படுத்த பிரதமர் முயற்சி. வெளிவடக்கு மீள்குடியேற்ற குழு குற்றச்சாட்டு. தேர்தல் முறையில் மாற்றம் அவசியம் குறித்து மாதுலுவாவை சோபித்த தேரர் மீண்டும் வலியுறுத்தல். මේ ක්‍රමයට ගියොත් පාර්ලිමේන්තුවේ ඉන්නේ ඔක්කොම කුඩුකාරයෝ, හොරු, වංචාකාරයෝ, බුකිකාරයෝ, ප්‍රේස්කාරයෝ විතරයි. முன்னாள் பிரதமர்களான DM ஜெயரத்ன மற்றும் ரத்னசிறி விக்ரமநாயக்க தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட அரசியல் விவகாரங்கள் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அதற்கான நியமன கடிதங்கள் இன்று காலை வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதியான ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க 2000 தொடக்கம் 2001 மற்றும் 2005 தொடக்கம் 2010 வரையான காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்டார். 1960ஆம் ஆண்டிலிருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிரேஷ்ட அரசியல்வாதி ஒருவரே ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க. 1970ஆம் ஆண்டு முதல் தடவையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவான DM ஜெயரத்ன 2010ஆம் ஆண்டு முதல் கடந்த ஜனவரி மாதம் வரை பிரதமராக செயற்பட்டார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற கலைப்பது தொடர்பில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர். කවුද කියන්නේ? විසුරු හරිනේ ජනාධිපතිතුමානේ. එයා කියලා දෙනවා. මුලින් ඉඳලම අවබෝධය කිව්වම දුවනනේ 55 45. பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. 8 குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி முன்வைக்கப்பட்டுள்ள இந்த பிரேரணையில் 108 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். கால வரையறையின்றி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் கூறினார். இதேவேளை அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை அடுத்த மாதம் 4ஆம் தேதி விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அடுத்த வாரம் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாரா? உங்களிடமே கேட்கின்றேன். உங்களுக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது. சபை முதல்வரே கூறுங்கள். கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது இன்று இது தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். அனைத்து விடயங்கள் குறித்தும் இங்கு பேசலாமா? உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் நாம் வழங்க மாட்டோம். ஜூலை மாதம் 4ஆம் தேதி தான் ஆட்சிக்கு வந்ததும் மீள்குடியேற்றம் செய்வதாக உறுதியளித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தற்போது மீள்குடியேற்றம் நடந்துவிட்டது என்ற தோரணையை ஏற்படுத்த முயற்சிப்பதாக வலிவடக்கு மீள்குடியேற்ற குழு குற்றம் சுமத்தியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த அமைப்பின் தலைவர் சுஜீவன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முக்கியமன் கோயில் நடைபெற்ற உண்ணாவிரத்தில் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருந்தார், தான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக மீள்குடியேற்றம் செய்ய போவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவர்களுடைய 100 நாள் வேலை திட்டம் கழிந்தும் இன்று 2 மாசங்கள் ஆகின்ற சூழ்நிலையில் வெறும் 570 ஏக்கர் நிலப்பரப்பை மட்டும் விட்டுவிட்டு அதிலும் ஏறத்தாழ 50 ஏக்கர் நிலப்பரப்பில் பாரிய ராணுவ தளங்கள் இருக்கின்றது. இப்படியான இதழ்களை செய்து போட்டு மீள்குடியேற்றம் செய்தாச்சு என்ற ஒரு தோரணையை, ஒரு நிலைப்பாட்டை காட்டுவதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசியல்வாதிகளும் பதவியில் இல்லாத நேரம் ஒரு பேச்சும், பதவியில் வந்ததன் பின்பு மக்களை ஏமாற்றுவதான பேச்சுக்களை தான் செய்து கொண்டிருக்கின்றனர். அதே போன்று எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் பல பேர் அந்த பிரதேசங்களுக்கு வந்திருக்கின்றார்கள், வந்து புகைப்படம் எடுத்து சென்றிருக்கின்றார்கள், அறிக்கைகள் பத்திரிகைகளுக்கு விட்டு இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த மக்களுக்கான
அவர்களுடைய தேவைகளுக்கு அவர்களுடைய அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடவில்லை என நாங்கள் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதேவேளை 25 வருடங்களாக அகதி முகாம்களில் உள்ள மக்கள் அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் வசித்து வருவதாகவும் வெளி வடக்கு மீள்குடியேற்ற குழு தலைவர் எஸ் சஜீவன் தெரிவித்தார். 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த இந்த மக்கள் அகதி முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முகாம்கள் கூட இதுவரை திருத்தப்படாத சூழ்நிலை இருக்கின்றது. அங்கு குடிதண்ணீர் பிரச்சனை நிலவி கொண்டிருக்கின்றது. அதேபோல் 10 குடும்பங்கள் ஒரு மதசல கூடத்தை பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து சுகாதார பிரச்சனை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தொற்று நோய்க்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். 20-25 வருடங்களுக்கு முன்பு கட்டி தற்காலிகமாக அமைத்துக் கொடுக்கப்பட்டிருந்த இந்த வீடுகள் பல மழை காரணமாக இடிந்து விழுந்திருக்கின்றது. இதேவேளை மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு தற்காலிக வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வெறும் 13,000 ரூபாய் காணி துப்புரவாக்குவதற்காக வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் அந்த மீள்குடியேறிய மக்களுக்கு எடுக்கப்படவில்லை. தற்பொழுது புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் வெளியுலகத்து காட்டுகின்ற இந்த நிலையில் அங்கு மக்கள் நிம்மதியாக இருப்பதாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஏறத்தாழ 70 தற்காலிக வீடுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்க அதிபராலும் அதே நேரம் மீள்குடியேற்ற அமைச்சாலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை எந்த விதமான தற்காலிக வீடுகளும் வழங்கப்படவில்லை. புதிய தேர்தல் முறை மாற்றம் சிறுபான்மையினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி தெரிவிக்கின்றார். திருகோணமலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். திருகோணமலை செல்வநாயகபுரம் இந்து மகா வித்தியாலயத்தின் நூலகத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் எஸ் தண்டாயுதபாணி 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். 225 என்ற இந்த எண்ணிக்கை பெருமளவு சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கு வழி செய்யாது என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த 160 தொகுதிகள் என்ற நிலைமை 125 தொகுதிகள் என்ற அளவுக்கு குறைக்கப்படும் பொழுது தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக தமிழர் வாழக்கூடிய பிரதேசங்களில் இருந்து தெரிவாகின்ற பாராளுமன்ற பிரதிநிதிகளுடைய தொகை குறைந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாட்டிலே வாழுகின்ற தேசிய சிறுபான்மையின பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களை பாதிக்கக்கூடிய இத்தகைய புதிய தேர்தல் முறை மாற்றம் உண்மையில் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். யாழ்ப்பாண நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களில் 2 விளக்கமறியல் நாளை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 2 சந்தேக நபர்களும் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் பெருமாள் சிவகுமார் உத்தரவிட்டுள்ளார். யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதானவர்களில் 54 சந்தேக நபர்கள் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் 18 வயது மாணவி வித்யா வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து கடந்த மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி சேதமாக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் 3 கட்டங்களாக 130 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனவர்கள் தொடர்பில் அரசாங்கம் இறுக்கமாக கடைபிடிக்கும் மௌனம் மனித உரிமைகள் குறித்த அரசின் நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்கியுள்ளது. காணாமல் போக செய்யப்பட்டவர்களின் குடும்பங்கள் உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் சரிவுக்குள்ளாகின்றார்கள். 9 ஆண்டுகளுக்கு முன்னர் கடத்தி செல்லப்பட்ட கணவன் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றார் கலைச்செல்வி. வன்னியின் முல்லைத்தீவு மாவட்டம் பொன்னகர் 50 வீட்டு திட்டத்தில் வசித்து வரும் கலைச்செல்விக்கு 2 பிள்ளைகள். அப்போது யாழ்ப்பாணம் அரியாலையில் வசித்துக் கொண்டிருந்தது கலைச்செல்வியின் குடும்பம். 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கலைச்செல்வியின் கணவரையும் கடத்தி சென்றது வெள்ளை வேனில் வந்த ஆயுதக்குழு. தொடர்ந்தும் யாழில் வசிக்க முடியாத நிலையில் வன்னிக்கு வந்த கலைச்செல்வி இறுதி யுத்தத்துக்கு முகம் கொடுத்து பெரும் துயரங்களுக்கு ஆளானார். தந்தை எப்போது வருவார் என்று பிள்ளைகள் கேட்பதாக கலக்கத்துடன் கூறுகின்றார் கலைச்செல்வி. இரவு 12 மணி இருக்கும் வந்து வெள்ள வேன்ல வந்தவ வந்து உடனே தூக்கி போட்டு கொண்டு போனவ. ஆனால் அந்த நேரம் என்ற 2வது மகன் வந்து 2 வயது குழந்தையா தான் இருந்தவர். மற்றது என்ற பிள்ளை வந்து 6 வயது குழந்தை.
அந்த நேரம் எங்களுக்கு என்ன செய்யறது எது செய்யறதே தெரியாத நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த. நாங்கள் யாழ்ப்பாணத்துல ஆயுத குழுக்கள் தான் அந்த கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தவை. என்ற கணவரை கொண்டு போனதும் அவையில் தான் என்றது நான் உறுதியா சொல்றேன். எங்களுக்கு இப்படியே நாளாந்தம் காணாம போனேன் இப்படியே நாங்கள் முறைப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. ஆனா இப்போ நாங்கள் இருந்து சரியா கஷ்டப்பட்டு தான் வாழ்றோம். படிப்பிக்கிறது கூட எனக்கு வசதி இல்லாத நிலைமையில நான் இன்றைக்கு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு உதவியும் இல்லாம என்று கையால உழைச்சித்தான் என்ற பிள்ளையில பார்த்து கொண்டிருக்கிறேன். கடத்தப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்ட கணவன் என்றோ ஒரு நாள் திரும்பி வருவார் என்று காத்திருக்கின்றார் கலைச்செல்வி. அடுத்து சக்தியின் தேடலில் 4 வருடங்களாக இழுபறிப்பட்ட மட்டக்களப்பு படுவான்கரை வெள்ளாவளி தும்பாலை மதுரங்கடலை பாலம் புனரமைப்பு பணி நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பிரதேசத்தின் போரத்தீவு பெற்ற பிரதேச செயலக பிரிவின் வெள்ளாவளி தும்பாலை மதுரக்கடலை பாலத்தின் புனரமைப்பு பணியில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து மக்கள் அதிருப்தி வெளியிட்டிருந்தனர். கடந்த 4 ஆண்டுகளில் 5 தடவைகள் பாலத்தின் புனரமைப்பு பணி தாமதமாகியமையை நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டி செய்தி வெளியிட்டிருந்தது. இதன் நிர்மாண பணிகள் ஆமை வேகத்தில் முன்னெடுக்கப்படுவது குறித்தும் மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கருத்து தெரிவித்தனர். முக்கியத்துவம் வாய்ந்த பிரதான வீதியில் அமைந்துள்ள இந்த பாலத்தை மக்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்குரிய வகையில் நிர்மாணிக்கப்படுவது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. பாலத்தின் புனரமைப்பு பணி நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு நன்றி தெரிவித்தனர். சக்தி தொலைக்காட்சி இதை பல தடவை சுட்டிக்காட்டினதால இன்றைக்கு இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. பாலம் அமைக்கப்பட்டதால இந்த பிரச்சனை ஒன்றுமே நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். இதுக்காக நாங்கள் சக்தி தொலைக்காட்சி நன்றிகள் பட்டவர்கள் இந்த பகுதி மக்கள் இருக்கிறோம். சக்தி தொலைக்காட்சிக்கு நன்றி. இந்த பாலம் இவ்வளவு காலமாக திருத்தப்படாமல் இருந்திருக்கு. இந்த பாலத்தால நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் பாடசாலை செல்ற மாணவர்கள் சரி, வேலைக்கு போற ஆசிரியர்கள் சரி, மற்ற ஏனைய அனைவரும் இந்த பாலத்தினூடாக நிறைய நன்மையை அனுபவிச்சு கொண்டிருக்காங்க. தேர்தல் முறையை மாற்றுவதற்கான தேவையை மாதுலுவாவை சோபித்த தேரர் மீண்டும் என்று சுட்டிக்காட்டினார். பிள்ளையந்தலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். மேல்மாகாண சபை உறுப்பினர் நிரோஷன் பாதுகவினால் எழுதப்பட்ட நூலொன்றை வெளியிடும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று இடம்பெற்றது. மே மெතිவரණ ක්‍රමයම අසාධාරණයට අතවැනීමක් වෙලා තියෙනවා. අපි දන්නවා இந்த தேர்தல் முறை அநீதிக்கு வழிவகுத்துள்ளது. எதிர்காலத்திலும் நாம் இந்த முறையில் தேர்தலை நடத்தினால் பாராளுமன்றத்தில் குடுகாரர்கள், மோசடிக்காரர்கள் உள்ளிட்டவர்கள் மாத்திரமே இருப்பார்கள். சாதாரண ஒருவருக்கு செல்ல முடியாது. எதிர்காலத்தில் இவ்வாறு இடம்பெறக்கூடும். அதனால் இந்த முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கட்சி மாறும் முறையை மாற்ற வேண்டும். அத்துடன் தேர்தலுக்கு செலவிடப்படும் நிதி வரையறுக்கப்பட வேண்டும். இந்த பயணத்தில் வெற்றியடைந்தால் இது மைத்ரிபால சிறிசேனவின் வெற்றியாக அமையாது, மக்களின் வெற்றியாகும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்பட்ட அன்று, 17வது அரசியலமைப்பு முறையாக செயற்படுத்தப்பட்ட அன்று, ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்ட அன்று புதிய பயணம் ஆரம்பமாகும். හරියට ක්‍රියාත්මක කළ දාට අල්ලසා දූෂණ වංචා හොරුන් අල්ලලා නිස්තඩුවක්. பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவதற்கான தகுதி தொடர்பில் ஆராய்வதன் அவசியத்தை பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க ஹொரணையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இன்று சுட்டிக்காட்டினார். இலங்கையின் உயர் நிறுவனமான பாராளுமன்றத்தில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் கூட சித்தியடையாத 94 பேர் இருப்பதாக பத்திரிகை ஒன்றில் காணப்பட்டது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் சித்தியடையாத 124 பேர் உள்ளனர். அரசாங்கத்தின் எந்த ஒரு தொழிலுக்கும் தகுதி தொடர்பில் ஆராய்கின்றனர். உயர் நிறுவனமான பாராளுமன்றத்தில் தகுதி தொடர்பில் கருத்தில் கொள்வதில்லை. நாடென்ற ரீதியில் நாம் எவ்வாறு முன்னோக்கி செல்வது? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக தற்போது ஒழுக்க கோவை ஒன்றை தயாரிக்க உள்ளனர். ஏன் இது ஒழுக்கம் இல்லாமையாலேயே இவ்வாறு இடம்பெறுகின்றது. உயர்மட்டம் துர்நாற்றம் வீசும் போது கீழ்மட்டம் வாசனையாக இருக்காது. பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸை கைது செய்வதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் முன்னிலையில் இந்த மனுவை விசாரணை செய்வதற்காக எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன், ரோஹிணி மாரசிங்க மற்றும் பிரியசாத் டெப் ஆகிய மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் மனு மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கடந்த விசாரணையின் போது இரு தரப்பினராலும் இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மனு மீதான விசாரணை இன்று உயர் நீதிமன்ற நீதியரசர்களான ரோஹிணி மாரசிங்க, உபாலி அபேரத்ன மற்றும் புவனிக அலுவிகாரே ஆகியோர் முன்னிலையில் இன்று இடம்பெற்றது. எதிர்வரும் 29ஆம் தேதி மனு மீதான விசாரணை மேற்கொள்ளப்படவுள்ள நிலையில் அதுவரையில் பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் அலசை கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இன்று எனது அடிப்படை உரிமை மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்த நீதியரசர்கள் குழாம் இருக்க வேண்டும் என்று கடந்த தவணையில் தீர்மானம் காணப்பட்டது. பிரதம நீதியரசர் வெளிநாடு சென்றுள்ளதால் அடுத்த 29ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள ஒத்திவைக்கப்பட்டது. பிபில மெதகம நகரில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து 12 பாக்கெட் கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தகவல் ஒன்றுக்கு அமைய இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பின் போது இந்த கஞ்சா பாக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பூஜைக்கான பொருட்கள் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையத்தில் காவி உடைகளுக்குள்ளும் மட்பாண்டங்களுக்குள்ளும் இருந்து இந்த கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். இதன்போது சந்தேகத்தின் பேரில் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வர்த்தக நிலைய உரிமையாளர் பிபிலை நீதவான் நீதிமன்றத்தில் நாளை ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் கூறினர். மக்களின் அன்றாட நடவடிக்கைகளில் ஆர்ப்பாட்டமும் ஓர் அங்கமாய் மாறி வருகிறது என்பதே நிகழ்கால நிஜம். தொடரும் ஆர்ப்பாட்டங்களே இதற்கு ஆதாரம். 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் முன்னெடுத்துள்ள ஆர்ப்பாட்டத்தின் ஒரு கட்டம் நுவரெலியாவில் இன்று நடைபெற்றது. நுவரெலியா நகர மத்தியில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளுடன் பேரணியாக சென்று தங்களின் நிலையை உணர்த்தினர். 4ஆம் மாசத்துல இருந்து சம்பளம் கூட்டி தரோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இவ்வளவு நாளைக்கு ஒரு எந்த விதமான ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கல. நாங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒவ்வொரு நாள் நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அடிச்சேன்னு சொன்னா நீங்க சம்பளத்தை கூட்டி கொடுக்குறீங்க. ஏன் உங்களுக்கு 1000 2000 கூட்டுங்க, எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கூட்டுறாங்க. எவ்வளவு சம்பாரிச்சு தான் கொடுக்கணும். இவ்வளவு நாளைக்கு நாங்களும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோம். எல்லா விதத்திலையும் நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு அந்த 60 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லி நீங்க கூட்டி தரோம்னு சொன்னீங்க. ஆனா அது கொடுக்கல நீங்க. ஆனா நீங்க அது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க இவ்வளவு போராட்டம் பண்றோம். இந்த போராட்டத்துக்காக சரி, உங்களுக்கு ஒரு மனிதாபிமானத்துக்காக சரி, நீங்க சம்பளத்தை கூட்டி தர மாதிரி மிக தாழ்வோடு நான் கேட்டுக்கிறோம். 100 நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு வேண்ட உதவிகளை செய்யறேன்னு சொன்னீங்க. இப்ப தொழில் சங்கம் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு போராடியா அந்த சம்பளத்தை நாங்க வாங்கணும். எங்க போராட்டம் இது இன்னைக்கு அடையாள வேலை நிறுத்த நிப்பாட்டி இருக்கோம். ஆனா தொடர்ந்து நாங்க வேலை நிறுத்தத்தை நிப்பாட்டிடுவோம். அதனால எங்களுக்கு சம்பளம் கூடிய சீக்கிரம் பெற்று தருமாறு மிக தாழ்மையுடன் தொழிலாளி ஆகிய நாங்க கேட்டுக்கிறோம். மட்டக்களப்பு கித்துள் சர்வோதய கிராம மக்கள் காந்தி பூங்கா முன்றலில் நடத்திய ஆர்ப்பாட்டமே இது. மீள்குடியேறி பல வருடங்கள் கடந்தும் அடிப்படை வசதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பது இவர்களின் வருத்தமாகும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நிரந்தர வீடு, குடிநீர் வசதியுடன் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகள் அடங்கிய தமது மகஜரை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளித்தனர். யுத்தத்தின் பிறகு எங்களுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் 2 முறை நாங்க ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டுட்டோம். இருந்தாலும் எங்களுடைய கோப்பாவளி, வெளிக்காக்கண்டி, தும்பான சோலை, கித்தூர், சர்வோதய நகர் 6 கிராமங்கள் உள்ளடக்கப்பட்டு இந்த 6 கிராமத்து மக்களுடைய பிரச்சனைகளும் இன்னும் தீர்த்து வைக்கப்படவில்லை. திரும்ப 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 ஆர்ப்பாட்டம் எடுக்கிற அளவுக்கு தூரத்துக்கே நாங்கள் தள்ளப்பட்டு வருகிறோம். இதேவேளை விளையாட்டு மைதானம் புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கல்முனை பெரிய நிலாவணி விஷ்ணு மகா வித்தியாலய மாணவர்களும் பொதுமக்களும் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதான அனுசரணை சூப்பர் விக்கி முரசையும் பட்களையும் பாதுகாத்து புத்துணர்ச்சியை பெற்றுத்தரும் சூப்பர் விக்கி. விபத்துக்குள்ளாக்கி மறைத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாவலர் ஓட்டிய பதிவு செய்யப்படாத சொகுசு ஜீப் ஒன்று போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதன் உரிமையாளரை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். தங்காலை குடாவெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் வீடொன்றின் சுவர் மற்றும் சில பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து ஜீப் சம்பவ இடத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். வீரகட்டிய பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் இருந்து இந்த ஜீப்பை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். தாம் அந்த வாகனத்தை ஓட்டி சென்றதாகவும் அதன் உரிமையாளரை தமக்கு தெரியாது எனவும் போலீஸ் கான்ஸ்டபிள் இதன்போது போலீசாரிடம் கூறியுள்ளார்.
அகுனுகுல பலசவில் சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீண்டும் இன்று கைது செய்யப்பட்டார். இந்த பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்துக்கு விடயங்களை என்று அறிவித்ததை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் விடுவிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகுனுகொலபலச போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் அமைதியின்மை ஏற்பட்டது. துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்ட 12 வயது சிறுமி ஹம்மந்தொட்டை வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். பிரதேசத்தின் வர்த்தக நிலையம் ஒன்றின் உரிமையாளரான சந்தேக நபர் 2014ஆம் ஆண்டு முதல் சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கியுள்ளதாக சந்தேகிப்பதாக போலீசார் கூறினர். சட்ட வைத்தியரிடம் சிறுமி பரிசோதனைகளுக்காக அனுப்பப்படும் வரை இவர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். பிள்ளை தொடர்பான சட்ட வைத்திய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் இவருக்கு எவ்வாறு பிணை வழங்கப்பட்டது என நான் கேட்கின்றேன். துஷ்பிரயோகம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு போலீஸ் விசாரணை நிறைவு பெறும் வரை பிணை வழங்கப்பட மாட்டாது என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் நட்டாஷா பாலேந்திரன் தெரிவிக்கின்றார். சாட்சியாளர்கள் மீது விடுக்கப்படும் அழுத்தம் மற்றும் மக்கள் குழப்பமடையக்கூடும் என்ற விடயங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு பிணை வழங்கப்படுவதில்லை. சந்தேக நபர் இருதய நோயாளி என சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திடம் விடயங்களை முன்வைத்ததை அடுத்து பிணை வழங்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் பி அறிக்கையின் ஊடாக சிறுமியின் நிலைமை மற்றும் மக்கள் குழப்பமடையும் அவதானம் நிலவுகின்றமை தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறினார். இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு சந்தேக நபருக்கு பிணை வழங்க வேண்டாம் என எழுத்து மற்றும் வாய்மொழி மூலம் போலீசார் நீதிமன்றத்திடம் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அந்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் சந்தேக நபருக்கு பிடியாணை பிறப்பித்ததுடன் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஹட்டன் மற்றும் நுவரேலிய கல்வி வலயத்துக்குட்பட்ட 3 பாடசாலைகளில் தொழில்நுட்ப ஆய்வுக் கூடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. புளியாபத்த தமிழ் மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது பாடசாலையில் அரசியல் பேச வேண்டாம் என பொதுமக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் இந்த வித்தியாலயத்தில் இடம்பெற்ற திறப்பு விழா நிகழ்வின் போது மத்திய மாகாண சபை உறுப்பினர் சிங் பொன்னையா அதிபரை முறையற்ற விதத்தில் பேசியுள்ளமையினால் அதிபரும் ஆசிரியர்களும் மண்டபத்தை விட்டு வெளிநடப்பு செய்தனர். ஹட்டன் கல்விவலயத்துக்குட்பட்ட காசல் ட்ரீ காபெக்ஸ் தமிழ் மகாவித்தியாலயம், புளியாவத்தை தமிழ் மகாவித்தியாலயம் மற்றும் கொட்டகலை, கேம்பிரிட்ஜ் ஆகிய பாடசாலைகளிலேயே இந்த தொழில்நுட்ப ஆய்வுக்கூடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. ராஜாங்க கல்வி அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை, மத்திய மாகாண அமைச்சர் எம் ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த வாரம் மலையகத்தின் சில பகுதிகளில் ஒரே தொழில்நுட்ப ஆய்வுக்கூடங்களை இருவேறு தடவைகள் 2 அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களால் திறந்து வைக்கப்பட்டிருந்தன. இன்று அந்த அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து ஆய்வுக்கூடங்களை திறந்து வைக்க சென்ற வேளையிலும் பாடசாலையை அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டாம் என மக்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் புளியாவத்தை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற திறப்பு விழா நிகழ்வின் போது மத்திய மாகாண சபையின் உறுப்பினரும் பிரதி அமைச்சர் பி திகாம்பரத்தின் உறவினருமான சிங் பொன்னையா கல்லூரியின் அதிபரை முறையற்ற விதத்தில் பேசியுள்ளார். இதன் காரணமாக வித்தியாலயத்தின் அதிபரும் ஆசிரியர்களும் மண்டபத்தை விட்டு வெளிநடப்பு செய்துள்ளனர். பாடசாலையில எந்த விதமான அரசியலும் பேசாம இருந்தா அந்த பிரச்சனையே கிடையாது. நாம பாடசாலையில மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நடந்து கொள்வதுதான் அரசியல் பிரமுகர்களுடைய முக்கிய வேலையாக இருக்க வேண்டும். அதை விடுத்து மாணவர்கள் மத்தியிலே பேச்சும் அனாவசியமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவது எந்த விதத்திலும் நாகரிகம் அல்ல. பாடசாலைகள் நிர்மாணிக்கப்படும் கட்டடங்கள் அரசியல்வாதிகளின் சொந்த பணத்தினால் நிர்மாணிக்கப்படுவதில்லை எனவும் அது அரசாங்கத்தின் நிதியினால் நிர்மாணிக்கப்படுவதால் அரசியல்வாதிகள் கட்டடங்களை திறந்து வைப்பதில் முந்திக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை சுட்டிக்காட்டினார். அரசியலிலே எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிச்சயமில்லை என்ற கருத்தரப்பிலே இன்று நாட்டில் ஒரு பாரிய ஒரு அரசியல் நகர் ஏற்பட்டிருக்கின்றது. பாடசாலைக்கு வரக்கூடிய வளங்கள் வசதிகள் யாவுமே எவருமே தங்களுடைய வீடுகளிலிருந்து கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. இவை அனைத்து வளங்களும் அரசாங்க திரைசேரி நிதி. அரசாங்க திரைசேரி நிதி என்பது எம்முடைய தாய் தந்தையர், உங்களுடைய தாய் தந்தையர் காலை முதல் மாலை வரை இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காக திரைசேரிக்கு சென்று வருகின்ற வருமானம். இலங்கையில் உள்ள மொத்த தேசிய உற்பத்தியிலே எங்களுடைய தேயிலை உற்பத்தி பிரதான இடத்தை வைப்பதால் எங்களுக்கு இந்த நாட்டிலே சகல உரிமைகளையும் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கின்றன.
இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் இன்றைய இரண்டாம் நாள் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடும் இந்தியா விக்கெட் இழப்பின்றி 289 ஓட்டங்களை நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இனி மற்றொரு விளையாட்டுச் செய்தி. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பாகிஸ்தான் தனது முதலாவது பயிற்சி போட்டியில் இலங்கை கிரிக்கெட் தலைவர் அணியை எதிர்கொண்டுள்ளது. கொழும்பு கோல்ஸ் மைதானத்தில் நடைபெறும் 3 நாட்கள் கொண்ட இந்த பயிற்சி போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் 247 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. முதல் 2 விக்கெட்டுகளும் 39 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்ட நிலையில் அகமது ஷெஷாட் 82 ஓட்டங்களையும் யூனுஸ் கான் 64 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் ஜெஃப்ரி வெண்டசி 5 விக்கெட்டுகளையும் மிலிந்த சிறிவர்தன 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இன்று மாலை தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை கிரிக்கெட் தலைவர் அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 44 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. திமுத் கருணாரத்ன ஓட்டமின்றி ஆட்டமிழக்க உப்புல் தரங்க 29 ஓட்டங்களுடனும் கௌஷால் சில்வா 10 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காதிருந்தனர். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.